ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான பத்தி பத்னி और वो दो அப்படின்ற பாலிவுட் படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த படம் இப்போதைக்கு ஹிந்தில மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இந்த பிரான்சைஸில வர எல்லா படங்களும் செம்ம காமெடியா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்தையும் ஃபன்னா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ திருமண வாழ்க்கையில இருந்துட்டு இருக்காருங்க. அப்பதான் சல் அப்படின்ற ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட ஒரு உதவி கேட்கறாங்க. என்ன உதவி அப்படின்னா, அந்த பொண்ணு ஒரு மினிஸ்டரோட பையனை காதலிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அந்த விஷயத்தை யாரோ ஒருத்தங்க போட்டோ எடுத்து மினிஸ்டருக்கு அனுப்பிட்டாங்க. மினிஸ்டர் திருமணம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா ஜாதி பார்க்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறாருங்க. ஆல்ரெடி மினிஸ்டரோட அடியாட்கள் இது உண்மைதானான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேவ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மினிஸ்டரோட பையன் நம்ம ரெண்டு பேரும் கனடால செட்டில் ஆகிறதுக்கான ஏற்பாடு பண்றேன், அது வரைக்கும் மட்டும் நீ தலைமறைவா இரு அப்படின்னு சொல்லி இருக்கான். அதனால ஹீரோ கிட்ட உதவி கேட்க ஹீரோ பாத்தீங்கன்னா வேவ் பார்க்கறதுக்கு அடியாட்கள் வருவாங்க இல்லையா, அவங்க கண்ணு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் மாதிரி நடிச்சோம்னா உனக்கும் எனக்கும் தான் ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவங்களோட பையனுக்கும் உனக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு நினைச்சிட்டு உன்னை கண்டுக்காம விட்டுருவாங்க. அதன் மூலமா மினிஸ்டரோட ரேடார்ல இருந்து தப்பிச்சிடலான்னு ஐடியா கொடுக்குறாருங்க. ஐடியா எல்லாம் நல்லா தான் இருக்குது. அடியாட்கள் முன்னாடி இவங்க லவ்வர்ஸா நடிக்கிறான்ற பேர்ல ஜாலா இருக்கிற விஷயம் ஹீரோவோட பொண்டாட்டிக்கு தெரிய வருதுங்க. ஹீரோவோட பொண்டாட்டி நமக்கு தெரியாம எவ்வளையோ வச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. சல்சலோட பாய் ஃப்ரெண்டான மினிஸ்டரோட பையனும் இதை கண்ணால பார்த்து என்ன கனரா போறதுக்கான வேலையை பார்க்க சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ஜாலியா ஒரு பையன் கூட சுத்திக்கிட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். உதவி செய்ய போய் தலைவன் உல்லாசமா மாட்டிக்கிறான். அடுத்தடுத்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஃபன்னாவும் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஊரே ஒரு மாதிரி பரபரப்பா இருந்துகிட்டு இருக்குதுங்க. காட்டுக்குள்ள இருந்து தப்பிச்சு வந்த சிறுத்தை ஊருக்குள்ள பூந்து நிறைய பேர் அட்டாக் பண்ணி இருந்திருக்கு, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. இப்போ அந்த சிறுத்தை ஒரு இடத்துல பதுங்கி இருக்குதுங்க. அந்த இடத்துக்கு மீடியாக்காரங்களா வந்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோடைய மனைவி தான் பாத்தீங்கன்னா அங்க ரிப்போர்ட்டரா வந்திருக்காங்க. இப்போ நைலோ அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. நைலோ பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த சிறுத்தைக்கு ஊசி போட்டு மயக்கடைய வைக்கிறதுக்காக. எல்லாமே தயார் நிலையில இருக்கு. ஆனா சிறுத்தை கிட்ட போறதுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க. யாருதான் அந்த சிறுத்தையை பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் அந்த இடத்துக்கு ஃபாரஸ்ட் ஆபீசர் ஒருத்தர் வர்றாருங்க. அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ தான். ஹீரோடைய பேரு ராஜபதி. வந்தோடனே அங்க ரிப்போர்ட்டரா நின்னுட்டு இருக்கக்கூடிய தன்னோட மனைவிக்கு ஒரு கண்ணு அடிச்சுட்டு சிறுத்தையை பிடிக்கிறதுக்கு களமிறங்குறாருங்க. வாக்கி டாக்கி மூலமா எங்க யார் யாரெல்லாம் பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு களத்துல இறங்குறாருங்க. அந்த சிறுத்தைய வலை வீசி பிடிச்சிடுறாங்க, இன்ஜெக்ஷன் போட்டு மயக்கடை வச்சிடறாங்க. மக்களை அச்சுறுத்திட்டு இருந்த சிறுத்தைய சக்சஸ்ஃபுல்லா பிடிச்சிட்டாங்க. நைலா சொல்றா, அவ்வளவு ஆக்ரோஷமா எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருந்த சிறுத்தைய பூனை மாதிரி சைலண்ட் ஆக்கிட்ட அப்படின்னு வாழ்த்தரா. அதே சமயம் ஹீரோடைய மனைவி ரிப்போர்ட்டரா இருக்காங்க இல்லையா, டக்குன்னு ஹீரோ கிட்ட மைக்க வச்சு, இப்ப நீங்க சிறுத்தையை பிடிச்சிருந்தாலும் அடிக்கடி வனவிலங்குகள் ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்குது, இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாரு, அதற்கான முக்கிய காரணமே நம்மளோட பாப்புலேஷன் தான். பாப்புலேஷன் அதிகமாகிறதுனால அதோட இடத்தை நம்ம கைப்பற்றிட்டு இருக்கிறோம். அதுங்களும் என்ன பண்ணும்? அது மட்டும் இல்லாம இப்ப பிடிபட்டு இருக்கிறது ஆண் சிறுத்தை இல்ல, பெண் சிறுத்தை. பெண்களோட ஃப்ரீடம்ல நம்ம கை வைக்க முடியாது, அது எங்க போகணும்னு நினைக்குதோ ஜாலியா போயிட்டு வரட்டுமே உன்ன மாதிரியே அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு கிளம்புறாருங்க. இப்ப டியூட்டி முடிச்சுட்டு ஹீரோ வீட்டுக்கு போனா ஹீரோடைய மனைவி ஜம்முன்னு ரெடியாகி நின்னுட்டு இருக்காங்க. போனோடனே ஒரு ரொமான்டிக்கா அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. சீக்கிரமா நீயும் போய் ரெடியாகு, இன்னைக்கு உன் தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் ஜாலியா ரெடி ஆயிட்டு இருக்காருங்க. ஹீரோ ஃபாரஸ்ட் ஆபீசரா இருக்காரு, ஹீரோடைய மனைவி ஜேர்னலிஸ்டா இருந்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இவங்களோட குடும்ப வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருக்குதுங்க. இப்போ அந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ல கலந்துப்பாங்க. அங்க நைலோவும் வருவா. இவங்க எல்லாருமே ஜாலியா டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வழக்கம் போல இவர் வேலைக்கு போவாருங்க. அப்ப பிஏ சொல்லுவாரு, உங்களை பாக்குறதுக்காக ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அது ஒரு மாதிரி வெக்கப்பட்டே சொல்லுவாருங்க. இவன் சினுங்கிறத பார்த்தா சரியில்லையே, என்னையா சன்னிலியன் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்க, இல்ல ஒரு பொண்ணு வந்திருக்கு அப்படின்றாரு. சரி உள்ள வர சொல்லு அப்படின்றாருங்க. பார்த்தா சல்சல் குமாரி அப்படின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா. இந்த பொண்ணு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தாங்க, பனாரஸ்ல இருந்து வந்திருக்காங்க. பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, காலேஜ் டைம்ல பார்த்தது, நீ ஏன் கல்யாணத்துக்கு வரவே இல்லை அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. கூப்பிட்டாதான்டா வர முடியும், நீ தான் கூப்பிடவே இல்லையே அப்படிங்கும் போது, ஓ அப்படியா, மேபி மிஸ் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாரு. என்ன திடீர்னு சம்பந்தமே இல்லாம என்ன பாக்குறதுக்காக வந்திருக்க, ஏதாவது கால் பண்ணிருக்கலாம் இல்ல மெசேஜ் பண்ணிருக்கலாம், சடனா என்ட்ரி கொடுத்திருக்கே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க சல்சல் குமாரி பட்டுன்னு அழுவ ஆரம்பிச்சிடறா. ஒரு பயங்கரமா ஷாக்கா வராரு. ஏன்னா இவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ். இந்த அம்மா நீ முதல்ல தண்ணிய குடி, உனக்கு என்ன பிரச்சனை, திடீர்னு இப்படி அழுதுகிட்டு இருக்க, ஏதாவது ப்ராப்ளமா, பண தேவை ஏதாவது இருக்குதா, கடன் ஏதாவது உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்க இல்ல அப்படின்ட்டு அழுகுறாங்க. இப்ப புரிஞ்சு போச்சு, அப்பா யாரு அப்படின்னு கேட்க இவ அப்படியே ஷாக்கிங்கா பாக்குறா. உன் வயித்துல வளர்ற குழந்தையோட அப்பாவை தான் நான் கேட்கிறேன் அப்படின்னு கேட்க, நீ என்ன கைனகாலஜிஸ்டா, எனக்கு என்ன பிரசவம் பார்க்க போறியா, இப்படி கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்தி கத்தி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் அழுவாத, கவர்மெண்ட் ஆபீஸ், 4 பேர் பார்த்தா என்னதான் தப்பா நினைப்பாங்க, அதுவும் பிரெக்னென்ட் பிரசவம் எல்லாம் சொல்லி அழுவுற, சும்மாவே ஏதாவது பாயிண்ட் கிடைக்காதான்னு ஒட்டி கேட்டுன்னு இருப்பானுங்க, நீ வேற இப்படி கதறி அழுதுகிட்டு இருக்கிறியே அப்படிங்கும் போது அப்பதான் சல்சல் சொல்றான், அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது, என்னுடைய பிரச்சனையை என்னோட அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இல்ல, அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன் அப்படிங்கும் போது, அப்ப சொல்லு அப்படின்றாரு. இவ அழுதுகிட்டே இருக்கா. சரி இங்க வச்சு பேச வேண்டாம், காஃபி ஷாப்புக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ரூமை விட்டு இவங்க வெளியில வராங்க பாருங்க. அங்க வேலை பாக்குறவங்க எல்லாருமே ஒட்டி கேட்டுட்டு இருப்பாங்க. இவர் வரதை பார்த்ததும் டக்குன்னு அவங்க வேலையை பாக்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரம் பார்த்து நைல ஒரு ரிப்போர்ட்ல ஏதோ கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோவை காணுங்க. பிஏ கிட்ட போயிட்டு ஹீரோ எங்க இன்னைக்கு வந்தாரா வரலையே அப்படின்னு கேட்க, வந்தாரு ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு வெளியில போயிருக்காரு, அந்த பொண்ணு இவரு ரொம்ப எமோஷனலா கிளம்பி போனாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போட்டு ஸ்பைஸ் அப் பண்ணி வர்றாருங்க. லேடி ஃப்ரெண்டா, அழுதாங்களா, வெளியில போனாங்களா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அங்க கட் பண்ணா காஃபி ஷாப்ல நம்ம ஹீரோவும் சல்சலும் பேச ஆரம்பிப்பாங்க. அப்பதான் சல்சல் ஒரு போட்டோவை காட்டுறாங்க.
காட்டுறா. இந்த போட்டோல கையை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருக்கானே அது மினிஸ்டரோட பையன் அப்படின்னு சொல்ல, அவன் கை பிடிச்சிருக்கிற பையன் யாரு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அது பையன் இல்ல பொண்ணு, அது நான் தான் அப்படின்றா. அதுக்கு என்ன இப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்க, அப்பதான் இவ டீடைல்டா விஷயத்த சொல்றாங்க. மினிஸ்டரோட பையனும் சல்சலும் நீண்ட நாட்களா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மினிஸ்டர் பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ட் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆளா இருந்துட்டு இருக்காரு. கல்யாணம் பண்ணி வச்சா தன்னுடைய ஜாதியில தான் தன்னோட பையனை கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்றதுல உறுதியா இருந்துகிட்டு இருக்காரு. பட் இவங்க ரெண்டு பேரும் வேற வேற காஸ்ட் அப்படின்றதுனால கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அதனால மினிஸ்டருடைய பையன் பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் கனடால போய் செட்டில் ஆயிரலாம், அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்திருக்கான். அதுக்கான ஒர்க் எல்லாம் பண்றதுக்காக இதுக்கடையில எவனோ ஒரு ஈடியட் அவனோட பர்சனல் கெயினுக்காக நாங்க ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு இருந்த போட்டோ எடுத்து மினிஸ்டருக்கு அனுப்பி வச்சுட்டான். மினிஸ்டர் அவருடைய அடியாட்களை வச்சு வேவ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா என்ன கொன்னே போட்டுருவாரு. அதனால என்னோட பாய் ஃப்ரெண்டான சன்னி நேரா போறதுக்கான ஃபேக் சர்டிபிகேட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கான். சோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நான் கொஞ்சம் சேஃபா இருக்கணும். இந்த மினிஸ்டரோட ஆட்கள் டெய்லி என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. உனக்கு தெரிஞ்ச போலீஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்க, ஹீரோ சொல்றாரு எனக்கு போலீஸ் எல்லாம் யாரும் தெரியாது. ஆனா என்னோட மாமியார் ஃபேமிலி கோர்ட்ல ஜட்ஜா இருக்காங்க. பட் அவங்கனால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, நான் சாக வேண்டியதுதான் அப்படின்னு சல்சல் சொல்றா. என்ன நீ இப்படி எல்லாம் சொல்ற, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சல்சலோட கை மேல ஹீரோ கையை வச்சு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப வெயிட்டர் ஆர்டர் எடுக்கிறதுக்காக வருவாரு. ஆர்டர் கேட்டுட்டு அன்னைக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ரெண்டு பேருக்கும் இவரே ஆர்டர் பண்ணி அனுப்பிடுவாரு. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த உணர்வாரு. இப்ப இந்த வெயிட்டர் என்ன சொன்னா, உன்னை அண்ணின்னு சொன்னா. எதனால அண்ணின்னு சொன்னானா, உன் கை மேல நான் கை வச்சு பேசிட்டு இருந்தேன் இல்லையா, அதனால உன்னை என்னோட மனைவின்னு நினைச்சுக்கிட்டான். அதே மாதிரி தானே இந்த மினிஸ்டரோட அடியாட்களும் நினைப்பாங்க. அந்த அடியாட்கள் எப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ அப்பெல்லாம் நம்ம ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்த்துட்டு போற அடியாட்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு மினிஸ்டர் கிட்ட ஒரு ஃபால்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐடியா ஓகே தான், ஆனா நீ கல்யாணமான ஒரு ஆளு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத வேற யாராவது பார்த்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கும் போது அதை பத்தி எல்லாம் ஒன்னும் கவலைப்படாத. அதான் 15 நாள்ல அந்த பையன் சர்டிபிகேட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கான் இல்லையா. 15 நாள் மட்டும் நம்ம நடிச்சா போதும், நான் இந்த விஷயத்தை போய் என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிடுவேன், அவ கண்டிப்பா தப்பா நினைச்சுக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சல்சலும் சரின்னு கேட்டுக்கிறா. ராத்திரி நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஆசாசியா கேக் எல்லாம் ரெடி பண்ணி இருப்பாருங்க. ஹீரோடைய மனைவி வீட்டுக்கு வருவாங்க. உனக்காக என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்போ மனைவி சொல்லுவாங்க, நீங்க கேக் செய்யற வாசனை அங்க வரைக்கும் வந்துச்சு அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, உங்ககிட்ட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி சொல்லணும் அப்படின்ட்டு. அப்படியா, நானும் உங்ககிட்ட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு மனைவி சொல்றாங்க. நீ ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இல்ல நீ ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி மனைவி சொல்றாங்க. இல்ல நீ தான் சொல்லணும் அப்படிங்கும் போது பட்டுன்னு மனைவி பாத்தீங்கன்னா மொபைல் எடுத்து ஒரு போட்டோவை காட்டுறாங்க. அந்த போட்டோ பார்த்ததும் ஹீரோக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது. இந்த போட்டோ வேற எந்த போட்டோவும் கிடையாதுங்க, நம்ம சல்சல் காட்டினா இல்லையா அதே போட்டோ தான். சல்சல் கூட சொல்லியிருந்தா இல்லையா, யாரோ ஒருத்தங்க அவங்களோட பர்சனல் கெயினுக்காக எங்களை போட்டோ எடுத்து போட்டு கொடுத்துட்டாங்க, மினிஸ்டர் என்ன தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. போட்டு கொடுத்தது வேற யாரும் கிடையாது, ஹீரோடைய மனைவி தான். ஹீரோடைய மனைவி எதற்காக இதை செஞ்சாங்க அப்படின்னா, ஹீரோடைய மனைவிக்கு ஓனா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்துட்டு இருந்திருக்குதுங்க. மினிஸ்டர் கிட்ட இந்த போட்டோவை காமிச்சு, பாத்தீங்களா உங்க வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை வர மாதிரி இருந்தது, நான் தான் போட்டோ எடுத்து உங்களுக்கு காட்டி கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டாங்க. மினிஸ்டரும் ஆள் வச்சு தேடிக்கிட்டு இருக்காருங்க. இப்ப சல்சலுக்கு உதவி செஞ்சா மனைவியோட ட்ரீம் என்ன ஆகுறது, கண்டிப்பா குடும்பத்துல ப்ராப்ளம் வரும். சரி மனைவிக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு நினைச்சா இந்த சல்சலோட உயிரையே அந்த மினிஸ்டர் எடுத்துருவாரு, அந்த பொண்ணோட உசுறு நம்மள நம்பிதான் இருக்கு அப்படின்னு இப்போ ரெண்டுக்கு இடையில ஹீரோ மாட்டிக்கிறாருங்க. அடுத்த நாள் காலையில இந்த குழப்பத்தோடயே நம்ம ஹீரோ வேலைக்கு போனா, அங்க ஹீரோடைய கொலிக் நைலோ நேத்து வந்த பொண்ணு யாரு, அதுவும் அழுதுட்டே வந்துச்சான், நீயும் கைய பிடிச்சு வெளியில கூட்டிட்டு போனியா, என்ன கதை அப்படின்னு கேட்க, ஹீரோ சொல்றாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, அவன் என் கூட காலேஜ்ல படிச்ச பொண்ணு, அவங்க வீட்டுல டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்ட்டு என்ன பாக்குறதுக்காக வந்தா அப்படின்னு சொல்ல, டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னா போலீஸை தானே தேடி போகணும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எதுக்காக அந்த பொண்ணு தேடி வந்திருக்கா, அவ புருஷன் என்ன அனிமலா அப்படின்னு கேட்க, ஹீரோ சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவன் மாரல் சப்போர்ட்டுக்காக என்ன பாக்குறதுக்காக வந்தா அப்படிங்கும் போது, அது என்ன மாரல் சப்போர்ட், இதெல்லாம் நல்லதுல பாத்துக்க, உன் பொண்டாட்டி எனக்கு ஃப்ரெண்டு, நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, பார்த்து கொஞ்சம் சூதானமா இருந்துக்க அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா மிரட்டிட்டு போயிருவா இந்த நைலோ. இப்போ நம்ம ஹீரோவும் சல்சலும் காஃபி ஷாப்ல மீட் பண்ணிப்பாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவாரு, சொல்லியிருந்தல யாரோ ஒரு ஈடியட் அவனோட பர்சனல் கெயினுக்காக போட்டோ எடுத்து மினிஸ்டர் கிட்ட போட்டு கொடுத்துட்டானு, அது வேற யாரும் கிடையாது, என் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொன்னதும் இந்த சல்சலுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. வந்த கோவத்துக்கு ஹீரோ அடிக்கிறதுக்காக கையோங்கறா, கொஞ்சம் அமைதியா இருக்காரு அப்படின்னு சமாதானப்படுத்துறாருங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ ஒரு பிளான போட்டு கொடுத்திருந்தார் இல்லையா, சல்சல் தப்பிக்கிறதுக்கு இது மட்டும் தான் ஒரே வழி, இல்லனா அந்த மினிஸ்டரோட ஆட்கள் என்ன மினிஸ்டர் கிட்ட கொண்டு போய் விட்டுருவாங்க, அப்புறம் மினிஸ்டர் என்ன கொன்னே போட்டுருவாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, வைஃபுக்கு தெரியாமலாம் இதை பண்ணவே முடியாது, அது மட்டும் இல்லாம என்னோட மாமியார் ஃபேமிலி கோர்ட்ல ஜட்ஜா இருக்காங்க, நான் ஒரு ரெஸ்பெக்டட் மேரிட் மேனு, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, சல்சல் பயங்கர டென்ஷன் ஆயிடுறா. நீ இவ்வளவு கதை சொல்றல, உன் பொண்டாட்டினாலதான் இப்ப என்னோட உயிர் ஆபத்துல இருந்துட்டு இருக்குது, நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சல்சல் சொல்றா. அந்த நேரம் பார்த்து வெயிட்டர் வந்து அன்னைக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க, இவன் தானே அந்த வேலையை பார்த்து விட்டது அப்படின்னு சொல்லி ஹீரோ முறைக்கிறாருங்க. ராத்திரி ஹீரோடைய மனைவி ஹீரோக்கு சாப்பாடு எடுத்து வச்சா ஹீரோ சாப்பிடாம யோசனையிலேயே உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. ஏன் சாப்பிடாம
சாப்பிடாம இருக்கீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, இல்ல கொஞ்சம் காரமா இருக்கு அப்படின்னு சொல்ல, நைலோ நல்லா தான் சமைச்சிருக்கா, நைலோ தான் ஃபுட் கொண்டாந்து கொடுத்தா அப்படிங்கும் போது, நைலோ வந்தாளா ஏதாவது சொன்னாலா அப்படின்னு கேட்க, இல்ல எதுவும் சொல்லல, ஏன் என்னாச்சு அப்படின்னு மனைவி கேட்கறாங்க. இல்ல ஒண்ணு இல்ல, என்னோட உயரதிகாரி எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காரு, இந்த ஆமைங்களை எல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய அசைன்மெண்ட், நான் ஒரு வாரம் கான்பூர் போக வேண்டியதா இருக்கும், போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாரு. இவர் கான்பூர் போறேன்னு மனைவி கிட்ட சொல்லிட்டு பனாரஸுக்கு வந்திருப்பாருங்க. அது இந்த சல்சலுக்காக. ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ல இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்க. வழக்கத்துக்கு மாறா சல்சல் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறது என்ன, ரொமான்டிக்கா அப்ரோச் பண்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஆக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. அப்பதான் சல்சல் சொல்லுவாங்க, நமக்கு பின்னாடி தான் அந்த மினிஸ்டரோடைய ரெண்டு ரவுடி பசங்க நின்னுக்கிட்டு இருக்கானுங்க, எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க, டக்குன்னு திரும்பாத, அவனுங்க கண்ணு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம்னு காட்ட வேண்டாமா, அதுக்காக தான் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சல்சல் சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவனுங்க பார்க்கும்படியா ஒரு முத்தம் கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன இப்படி எல்லாம் பண்ண சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. அதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்கலான்னு ஒரு இடத்துல போய் உட்காருவாரு. பார்த்தா இந்த ரவுடி பசங்க அங்கேயும் ஒளிஞ்சிருந்து இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்க, அவங்க கண்ணு முன்னாடி இவங்க மேலும் ஒண்ணு மண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு ஹீரோ மடியில போய் சல்சல் உட்காந்துக்குவா. இப்ப கூட நமக்கு பின்னாடி தான் நின்னுக்கிட்டு இருக்கானுங்க, நீ அப்படியே என்னோட தலையை வாரி விடு அப்படின்ற மாதிரிலாம் சல்சல் ரொம்ப ஓவரா பண்ண வச்சுக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருந்துகிட்டு இருக்குங்க. லிமிட் கிராஸ் ஆகி போற மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அவ வேற சும்மாவே இருக்க மாட்டேன்றாளே. பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு ஆண்டி வராங்க. அந்த ஆண்டி நம்ம சல்சலை பார்த்த உடனே போச்சுடா அப்படின்ற மாதிரி சல்சல் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்பதாங்க தெரிய வருது அந்த பாட்டி வளவள கொலன்னு பேசிட்டே இருக்கக்கூடிய ஆண்டி அப்படின்ட்டு. ஆண்டிக்கு சல்சலோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சல்சல் மேல கொஞ்சம் பாசங்க. என்னதான் அவனோட அம்மா அப்பா இல்லனாலும் ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி நீ நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இது நான் இவளோட புருஷனா, நான் புருஷன் இல்லங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவாரு. அப்ப கூட பேச விடாம, இன்னும் கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா, நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பணம் கொடுத்து விஷ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம வார்த்தைக்கு வார்த்தை மாப்பிளன்னு சொல்லி அவங்க பையனை ஹீரோ கால்ல விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிக்க சொல்லுவாங்க. ஐயோ இது சொந்தக்காரங்க லெவலுக்கு போயிட்டு இருக்குது. அதுவும் குறிப்பா இந்த ஆண்டி வாய் திறந்தா ஊருக்கே மைக் போட்டு அனௌன்ஸ் பண்ற மாதிரி ஆச்சே, இனி என்னென்னலாம் நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயத்தோடையும் பதட்டத்தோடையுமே நின்னுக்கிட்டு இருப்பாருங்க. இப்ப அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுவாங்க. காருக்குள்ள வச்சு ஹீரோ சல்சல கண்டபடி பேச ஆரம்பிச்சிருவாருங்க. அந்த ஆண்டி தான் வந்து மாப்பிளன்னு பேசுறாங்கன்னா நீயாவது அந்த ஆண்டியை நிப்பாட்டி உண்மையை சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு அந்த ஆண்டி பேசட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம அவங்க பையனை எல்லாம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் அவங்க வைக்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு சல்சல் சொல்றாங்க, 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள பாக்குறோம், எங்க அப்பாவோட கசின் தான் அவங்க, என் மேல அதிக அளவு பாசம் வச்சு இந்த மாதிரி பேசுறாங்க, என்னால தடுக்கவும் முடியல, நீயே பார்த்தல அவங்க பேசிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ ஆச்சா போச்சான்னு கத்திக்கிட்டு இருப்பாருங்க. இப்போ பொட்டிக்கொடையில இருந்து ஒருத்தர் சிகரெட் பாக்கெட்டை கொண்டாந்து கையில கொடுப்பாரு. அதை பார்த்ததும் மேலும் ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. நான் பயங்கர டென்ஷனோட கத்திக்கிட்டு இருக்க, நீ சிகரெட் வாங்குறியா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் தெரிய வருது அந்த சிகரெட் டப்பாக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் இருக்குங்க. அந்த லெட்டரை எடுத்து நாங்க 2 பேரும் பேசி 6 நாள் ஆச்சு, எந்த போன் காலும் கிடையாது, எந்த மெசேஜும் கிடையாது, யாருக்கும் தெரியாம இப்படி லெட்டர் மூலமா தான் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சல்சல் சொல்றா. பேசிக்கா அந்த பையன் இந்த பொட்டிக்கடையில வந்து யாருக்கும் தெரியாம லெட்டர் கொடுத்துருவாங்க. அந்த லெட்டர் பாத்தீங்கன்னா சிகரெட் டப்பாக்குள்ள வச்சு அந்த கடைக்காரரே நம்ம சல்சல் கிட்ட கொடுக்க, சல்சல் பாத்தீங்கன்னா லெட்டர் படிச்சுட்டு பதிலுக்கு சல்சல் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போவா. சோ இப்படிதான் இவங்க 2 பேரோட கம்யூனிகேஷன் இருக்குது. இதை பார்க்கும்போது ஹீரோக்கும் பாவமா தான் இருக்கும். சல்சல் சொல்லுவா, சும்மா ஆச்சா போச்சான்னு கத்திக்கிட்டு இருக்காத, ஒண்ணு பண்ணு, நீ வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு, நீ எந்த ஹெல்ப்பும் எனக்கு பண்ணாத, என்னோட விதிப்படி என்ன நடக்குமோ அது நடக்கட்டும், மினிஸ்டர் எங்களை சேர்த்து வைக்க போறதில்ல, கேஸ்ட காரணம் காட்டி என்ன சுட்டு தள்ளிடுவாரு, என்னோட இறுதி சடங்குல கட்டாயம் கலந்துக்கோ அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இப்படி எல்லாம் பேசினா எப்படி அந்த மனுஷன் போவான். அங்க கட் பண்ணா இந்த மினிஸ்டர் கிட்ட அந்த அடியாட்கள் பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ல எடுத்த போட்டோவை கொண்டு போய் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்காங்க. சோ இந்த பொண்ணு நம்ம பையனை ஃபாலோ பண்றது கிடையாது, அவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்ல இந்த மினிஸ்டர் அப்படியே திரும்பி பாக்குறாரு. எங்க கெமிஸ்ட்ரிக்கு ஸ்பெல்லிங் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல 2 அடியாட்களும் முடிக்கிறானுங்க. எனக்கு இந்த எவிடன்ஸ் அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இல்ல, எனக்கு இன்னும் டவுட் இருக்கத்தான் செய்யுது அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் சொல்றாரு. கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னும் என்கொயரி பண்ணி கண்டுபிடிச்சிடறோம் அப்படின்னு அடியாட்கள் சொல்றானுங்க. அங்க கட் பண்ண ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் காட்டுறாங்க. இவருக்கு இந்த கப்பிள்ஸ் வந்து பப்ளிக்ல ரொமான்ஸ் பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுங்க. சின்னதா ஹக் பண்ணா கூட பஞ்சாயத்து பண்ணுவாருங்க. அந்த வகையில ஒரு பையன் தான் கட்டிக்க போற பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக கார்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணு கார்ல வந்து உட்கார்ந்தோடனே சின்னதா ஹக் பண்ணிட்டு இவங்க கிளம்பலாம் நினைக்கும் போதே இன்ஸ்பெக்டர் வழிமறிப்பாருங்க. பப்ளிக் பிளேஸ்ல ரொமான்ஸ் பண்ணதற்காக அபராதமா 3000 ரூபாய் பணம் கொடு அப்படின்ற மாதிரி கேட்டு மிரட்டுவாருங்க. இவங்க சொல்லுவாங்க, நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அப்படின்ட்டு. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே, கல்யாணம் ஆனவங்க ஒன்னும் கிடையாது இல்லையா, ஒன்னு 3000 ரூபாய் பணம் கொடு இல்லாட்டி ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்ல அவங்களும் 3000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. சைட்ல தலைமை இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டாருங்க. கான்பூர்ல ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன், வரும்போது உனக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக் கொடுப்பாரு. மனைவியும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அப்படியே ஜாலியா பேசிட்டு மனைவியோட மடியில படுப்பாருங்க. அப்ப மனைவி லேப்டாப்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. லேப்டாப்ல பார்த்தா ஃபுல்லா சல்சலோட போட்டோவா இருக்கும். என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. சல்சல் குமாரிய பத்தி மினிஸ்டர் கிட்ட போட்டு கொடுக்கறதுக்காக இன்னும் கொஞ்சம் டீப்பா ஹீரோட மனைவி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் அவ யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அவளை நீ ஃபாலோ பண்ணோம்னா மினிஸ்டரோட பையனுக்கும் அவளுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அவர்கிட்ட நான் ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவருக்கு என்ன சொல்றதுனே தெரியாது. சரி நாளைக்கு நான் கான்பூர் போகணும் அப்படின்ட்டு இவர் படுக்கிறாரு. நான் நாளைக்கு பனாரஸ் போறேன் அப்படின்னு சொல்ல இவர் பயங்கர ஷாக் ஆகுறாரு. பனாரஸ் அப்படின்ட்டு. ஆமா அந்த பொண்ணு அங்கதானே இருக்கிறா,
சோ அங்க போனாதான் இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா கான்பூர்னு சொல்லிட்டு பனாரஸ் தானே போயிட்டு இருக்காரு. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ அப்படின்ற பயத்திலேயே படுத்து தூங்குவாருங்க. இப்ப ஹீரோடைய மனைவி காலையில கார் எடுத்துட்டு கிளம்பும் போது ஹீரோடைய கொலிக்கான நைலோ இருக்கிறார் இல்லையா, வீட்டுல இருக்கிற செடிங்களுக்கு எல்லாம் தண்ணி ஊத்திட்டு நின்னுட்டு இருப்பா. ஏ நைலோ, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோட மனைவி கேட்க, இது ஏன் வீடு, நான் இங்க இல்லாம வேற எங்க இருப்பேன் அப்படின்னு கேட்க, அது இல்ல நைலோ, என்னோட கணவர் சொன்னாரு கான்பூர்ல ஆமைகள் ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு அசைன்மெண்ட்டுக்காக போகணும் அப்படின்ட்டு, நீயும் கூட போயிருப்பேன்ல நினைச்சேன், நீ போலையா அப்படின்ற மாதிரி கேட்க, கான்பூர்ல ஆமைகள் ஆராய்ச்சியா, அந்த மாதிரிலாம் எந்த அசைன்மெண்ட்டும் கொடுக்கலையே அப்படின்னு யோசனை பண்ண, என்னாச்சுன்னு ஹீரோட மனைவி கேட்கறாங்க. இல்ல அவர் சொல்லியிருப்பாரு, நான் தான் மறந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி நைலோ சமாளிக்கிறா. என்னவோ போ, நான் கிளம்புறேன் அப்படிங்கும் போது, நீ எங்க கிளம்புற அப்படிங்கும் போது, பனாரஸ்க்கு ஒரு வேலையா போறேன் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. இப்ப நைலோக்கு டவுட் வந்துருச்சு. அன்னைக்கு ஒரு பொண்ணு டிபார்ட்மெண்ட்டுக்கு அழுதுட்டு வந்ததா பிஏ சொன்னா. இவன் கிட்ட கேட்டா இவன் மாரல் சப்போர்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். பொண்டாட்டி கிட்ட இல்லாத அசைன்மெண்ட்டை இருக்கிறதா சொல்லி கான்பூருக்கு போறதா சொல்லிட்டு போயிருந்திருக்கான். எனக்கு என்னவோ அவன் பொண்டாட்டியை ஏமாத்தி ஏதோ ஒரு தில்லாலங்கடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தோணுது அப்படின்னு நைலோக்கு ஹீரோ மேல டவுட் வந்துருச்சுங்க. அங்க கட் பண்ணா இந்த மினிஸ்டரோட வீட்டை காட்டுறாங்க. மினிஸ்டரோட பையன் சன்னி இருக்கிறான் இல்லையா, அவன் ஒரு பாலிவுட் மேகசினுக்குள்ள நம்ம சல்சல் கொடுத்த லெட்டரை வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பான். எனக்கு ரொம்ப பயமா தான் இருக்குது, இருந்தாலும் பிரஜபதி அப்படின்னு என்னோட காலேஜ் மேட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப சப்போர்ட்டிவான பர்சன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் சேஃபா தான் இருக்கிறேன், நீயும் சீக்கிரமா நம்ம இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கான ஏற்பாடு பண்ணு அப்படின்ற மாதிரி எழுதிருப்பாங்க. அதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே மினிஸ்டர் வருவாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, மேகசின் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்ப்பா, பாலிவுட் மேகசின் அப்படிங்கும் போது, பார்ட்டியை டெவலப் பண்றதுக்காக பிஆர் டீம் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசுறதுக்காக வருவேன்னு பார்த்தா பாலிவுட் மேகசின் படிச்சுட்டு இருக்கிறியா, அதை போட்டுட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, மினிஸ்டரோட பையன் அவங்க அப்பா ரூமுக்கு போவான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக. அவங்க அப்பா ரூம்ல இருக்கக்கூடிய டேபிள் டிராயர் ஓபன் பண்ணி பார்த்தா இந்த ரவுடி பசங்க போட்டோ எடுத்துட்டு வந்து கொடுத்திருந்தானுங்க இல்லையா, நம்ம ஹீரோவும் சல்சலும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ, அந்த போட்டோவை பார்த்து இவன் பயங்கரமா ஷாக் ஆவறான். அதுக்கப்புறம் வழக்கம் போல இந்த பொட்டி கடையில வந்துட்டு தானே இவங்க லெட்டர் கொடுத்து பரிமாறிக்குவாங்க. அந்த லெட்டர் கொடுக்கறதுக்காக பொட்டி கடைக்கு வந்து நின்னா அந்த வழியா சல்சலும் நம்ம ஹீரோவும் கார்ல போயிட்டு இருப்பாங்க. பின்னாடியே இந்த ரவுடி பசங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. காருக்குள்ள சல்சலும் ஹீரோவும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்து இந்த மினிஸ்டரோட பையனுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துட்டு இருக்கும். லெட்டர்ல அவன் சப்போர்ட்டிவான பையன், ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் போட்டுட்டு இவங்க 2 பேரும் லவ் பண்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சல்சல் தன்னை ஏமாத்துறாளோ அப்படின்ற மாதிரிலாம் அவனுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவும் சல்சலும் ஒரு பார்க்குக்கு போறாங்க. அந்த பார்க்ல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ரோஸ் எல்லாம் பரிமாறிக்கிற மாதிரியும் ரொமான்டிக்கா பேசுற மாதிரியும் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, இந்த ரவுடி பசங்க இன்னுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் சல்சல் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து நம்ம இன்ஸ்பெக்டர் அந்த ஏரியாக்குள்ள நுழையறாருங்க. அவருக்கு தான் கப்பிள்ஸை கண்டாலே பிடிக்காது, மாற்றவங்களை எல்லாம் பிடிச்ச ஒரு ஃபைன் வேட்டை ஆடிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்க, ஹீரோ அதை பாத்துறாரு. இந்த இடத்துல இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சல்சலோட கையை பிடிச்சு இழுத்துட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாருங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்தானுங்க இல்லையா 2 ரவுடி பசங்க, அவனுக்கு 2 பேர்த்தையும் 2 பேர் லவ்வர் நினைச்சிட்டு போலீஸ்காரங்க பிடிச்சு வச்சுக்குவாங்க. போலீஸ்காரங்களை தள்ளி விட்டுட்டு அவனுக்கு 2 பேர் தப்பிச்சு ஓடி வந்துருவானுங்க. இப்ப நம்ம ஹீரோவும் சல்சலும் தப்பிச்சு கார்ல வந்துகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருங்க. வேற யாருக்கிட்ட இருந்தும் இல்ல, நம்ம நைலோ கிட்ட இருந்து தான். ராஜ்பதி பாண்டே, கான்பூர்ல ஏதோ ஆமை ஆராய்ச்சி பண்றதுக்காக போயிருக்கிறியாமாவே, பொண்டாட்டி தான் என்கிட்ட சொன்னா, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாரு நைலோ, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, நான் வந்து உங்ககிட்ட டீடைல்டா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கும் போது, அதுக்கு நைலோ சொல்றா, நான் ஒன்னும் உன் பொண்டாட்டி கிடையாது, உன் ஃப்ரெண்டு தான், என்கிட்ட நீ நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணலாமே, ஏன் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண மறுக்கிற, அப்ப நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுது. இவர் போனை கட் பண்ணிடுறாருங்க. போனை கட் பண்ண உடனே சல்சல் கேக்குறா, அவ உன்னோட ஃப்ரெண்டு தானே, அவ ஏன் இப்படி பிஹேவ் பண்றா அப்படின்ட்டு. ஹீரோ சல்சல் கிட்ட, நீ என்னோட ஃப்ரெண்டு தான், நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. இப்போ இவங்க 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது தூரத்துல ஹீரோடைய பொண்டாட்டி ரோட்ல நின்னுட்டு இருக்கிற மாதிரி ஹீரோக்கு தெரியுதுங்க. ஏ நீ அங்க போகாத, வழிய மாத்து அப்படின்னு சொல்லிட்டு சல்சல யூட்டன் போட வச்சு வேற ஒரு வழியில காரை ஓட்ட வச்சிடறாங்க. பின்னாடியே இந்த ரவுடி பசங்க வேற ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. எதுக்கு இப்ப வழிய மாத்த சொன்ன அப்படிங்கும் போது, அங்கதான் என் பொண்டாட்டி நின்னுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, இவங்க யூட்டன் போடும்போது காரை ஓட்டிட்டு வந்த சல்சல மனைவி பாத்துறாங்க. நம்ம தேடிட்டு இருக்கிற பொண்ணு இங்கதான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய மனைவியும் காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. சல்சல் சொல்றா, வெளியில சுத்திட்டு இருந்தோம்னா கண்டிப்பா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஹோட்டல் இருக்குதுங்க, அந்த ஹோட்டல்ல ரூம் போட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ரூம் புக் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் உள்ள போயிடுறாங்க. ஆக்சுவலா அந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா ஒரு அஜால் குஜால் வேலைக்கு ஃபேமஸான ஹோட்டல் போல. பின்னாடியே இந்த ரவுடி பசங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வந்து எங்களுக்கு ரூம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு ஹீரோவும் சல்சலும் எந்த ரூம் எடுத்திருக்காங்களோ அந்த ரூமுக்கு பக்கத்து ரூமே எடுத்துட்டு அங்க ஒளிஞ்சிருந்து அந்த ரூம்குள்ள என்ன நடக்குதுன்னு ஒட்டி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு அவரோட மனைவி கிட்ட இருந்து கால் வரும். பாத்தியா, என் பொண்டாட்டி கிட்ட இருந்து கால் வருது, நான் வசமா லாக்கு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பாருங்க. அட்டன் பண்ணி பேசும்போது, என்ன பாண்டே கான்பூர்லயா இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா நான் கான்பூர்ல தான் இருக்கிறேன், ஏன் என்னாச்சு நான் மிஸ் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல பனாரஸ்ல உன்னை பார்த்த மாதிரி இருந்தது, அதனாலதான் உனக்கு கால் அடிச்சேன் அப்படிங்கும் போது, பனாரஸ்ல எனக்கு என்ன வேலை, நான் கான்பூர்ல இருக்கேன் அப்படிங்கும் போது, ஓகே நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ் யூ சொல்லிட்டு இவங்க போனை கட் பண்ணிடுவாங்க. நல்ல வேலை தப்பிச்சேன், அவ என்னை பார்த்துட்டா அதனாலதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி இவர் சல்சல் கிட்ட சண்டை போட்டு அங்க பாத்தீங்கன்னா பெட் மேல ஒரு டவல் வச்சிருப்பாங்க. அந்த டவலை இவர் தூக்கி வீசுவார் பாருங்க. கரெக்டா டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள இன்ஸ்பெக்டர் வந்துருவாரு. இன்ஸ்பெக்டர் மேலேயே போய் விழும். இவங்க இந்த ரூமுக்கு வந்த நேரம் இன்ஸ்பெக்டர் இந்த ஹோட்டலுக்கு ரைடு விடுறதுக்காக வந்திருக்காருங்க. வசமா இவங்க 2 பேரும் லாக்கு. இவங்க 2 பேரையுமே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் நிப்பாட்ட அங்க வச்சு நம்ம ஹீரோவோட ஐடி கார்டை காட்டுவாருங்க. நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவன், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவன், ரொம்ப ரெஸ்பெக்டடான ஆளு, இங்க நிக்கணும்ல எனக்கு அவசியமே கிடையாது,
என்னோட பர்சனல், நான் கிளம்புறேன், பணம் ஏதாவது வேணும்னா யூபிஐ ஐடி சொல்லுங்க, பணம் அனுப்பிச்சு விடுறேன் அப்படிங்கும் போது யூபிஐல அனுப்பி என்ன மாட்டி விடுறதுக்கா, எல்லாமே கேஷ் தான். 30,000 ரூபாய் வேணும் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. 30,000 ரூபாய் எவனாவது கையில வச்சுட்டு சுத்திட்டு இருப்பானா? என்கிட்ட 30,000 ரூபாய் இல்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, பணம் கொடுத்தாதான் விடுவேன் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிடுவாரு. வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ நைலோக்கு போனை போட்டு எங்க இருக்கு அப்படின்னு கேட்க, நான் ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்காக வெளியில கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு நைலோ சொல்றா. உடனே பனாரஸ்க்கு கிளம்பி வா அப்படிங்கும் போது, பனாரஸ்கா எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, அங்கதான் நான் இருக்கிறேன் வா அப்படிங்கும் போது, பொண்டாட்டி கிட்ட கான்பூர்ல சொல்லியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பணம் எடுத்துட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வராங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட பணம் கொடுத்து இவங்க 2 பேர்த்த காப்பாத்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, ரொம்ப அதிர்ஷ்டசாலிடா நீயே, ஒரு பொண்ணு கூட இருக்கிறத இன்னொரு பொண்ணு வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறா பாத்தியா, வலே ஆலியா நீங்க அப்படிங்கும் போது நைல கோச்சிட்டு இந்த இடத்தை விட்டு வேக வேகமா கிளம்புறா. போற வேகத்தை பார்த்தா அவர் பொண்டாட்டி கிட்ட மொத்தத்தையும் போட்டு உடச்சிருவா போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றாருங்க. ஆனா நைலோ பயங்கரமா கோவப்படுறா. பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லிட்டு வேற ஒரு ஊர்ல வேற ஒரு பொண்ணு கூட, அது ஒரு ஹோட்டல் ரூம்ல போய் செக் இன் பண்ணிருக்க, எல்லாம் என்ன மாதிரியான மனுஷன் அப்படிங்கும் போது, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அவர் நல்ல விஷயத்துக்காக தான் இவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயும் இந்த மினிஸ்டரோட அடியாட்கள் நின்னுட்டு இருக்கிறத இவங்க கவனிப்பாங்க. அப்ப நைலோ முன்னாடியும் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி எடுக்க வேண்டியதா போயிரும். நைலோ சீன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் இந்த ரவுடி பசங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவானுங்க. அவனுங்க கிளம்பி போனதை பார்த்ததும் ஹீரோ குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு கேப்ல உட்காந்துக்குவாருங்க. முன்னாடி போற நைலோடைய காரை ஃபாலோ பண்ண சொல்லி அவரு போயிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னந்தனியா நின்னுட்டு இருக்கக்கூடிய சல்சல் இருக்கா இல்லையா, ஒரு ஆட்டோ பிடிச்சு சிட்டில வந்துகிட்டு இருப்பா. பார்த்தா சிக்னல்ல நிக்கும் போது பக்கத்துல நம்ம ஹீரோடைய மனைவி கார் வந்து நிக்குங்க. மனைவி பாத்தீங்கன்னா ஆட்டோல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய சல்சல பாத்துருவாங்க. சல்சலும் பாத்தீங்கன்னா ஹீரோடைய மனைவி அந்த கார்ல இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டோ டிரைவர் கிட்ட வேகமா போங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து தப்பிக்க பாப்பா. பின்னாடியே ஹீரோடைய மனைவி கார்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில கேப்ல வந்த நம்ம ஹீரோ நைலோடைய காரை வழிமறிச்சு அவங்க கிட்ட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் நில்லு அப்படிங்கும் போது, உங்ககிட்ட பேசவெல்லாம் என்னால முடியாது, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கவே இல்ல, எனக்கு இப்படி ஒரு சீட்டிங் ஃப்ரெண்டா, உடனடியா இந்த விஷயத்த நான் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியெல்லாம் பண்ணாத, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படிங்கும் போதே நைலோ அசிங்கமா திட்டிட்டு அங்க இருக்கக்கூடிய லிஃப்ட்ல போய் ஏறி நின்னுப்பா. எங்க போற அப்படின்னு கேட்கும் போதே, மேல போறேன், இங்க இருந்து கால் பண்ணா சுத்தமா சிக்னலே இல்ல, மேல போய் அபர்ணாக்கு போனை போட்டு உன் புருஷன் கேடு கட்டதுலயும் கேடு கட்டவன் அப்படின்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு மேல போவா. எல்லாம் போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தலையில கை வச்சு நின்னுக்கிட்டு இருப்பாரு. இந்த ஒரு சூழ்நிலையில இவங்க கார் நின்னுட்டு இருக்கிறத பார்த்த சல்சல் அதே அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைவாங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோடைய மனைவியும் அதே அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைவாங்க. ஹீரோடைய மனைவி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த சல்சல் மினிஸ்டரோடைய பையனை பாக்குறதுக்காக தான் வந்துட்டு இருக்கா. இப்ப இவங்க 2 பேர்த்த கையும் களமா மினிஸ்டர் கிட்ட போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா சல்சல் நம்ம ஹீரோவை தேடி தான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருப்பா. மேல இருக்கக்கூடிய ஃப்ளோர்ல நம்ம ஹீரோவும் நைலோவும் சண்டை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. நைலோ கையில இருக்கக்கூடிய மொபைலை ஹீரோ புடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நைலோ ஹீரோட கையை பிடிச்சு கடிச்சு வச்சிருவா. இவர் வழி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு சல்சல் வந்துருவா. தயவு செஞ்சு நீங்க சண்டை போறதை நிப்பாட்டுறீங்களா, இங்க அப்புறம் வந்துகிட்டு இருக்கா அப்படிங்கும் போது, போச்சு எல்லாமே போச்சு அப்படின்ட்டு ஹீரோ புலம்ப ஆரம்பிச்சிருவாரு. மாட்டினடா என் பம்பரக்கட்டு மண்டையா அப்படின்ற மாதிரி நைலோ சந்தோஷமா இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்பதான் சல்சல் எல்லா உண்மையுமே சொல்றா. இவன் மேல எந்த தப்பும் கிடையாது, இவன் ஒரு இன்னசென்ட், எங்க 2 பேர்த்தோட காதல சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இவன் அவ்வளவு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கான், அதைத்தான் நீ பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் நைலோக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அவங்க என்ன புரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாமே புரியுது. இப்ப நைலோ கன்வின்ஸ் ஆயிருவா. சல்சல் சொல்றா, முதல்ல நீங்க 2 பேரும் இந்த இடத்துல இருந்து கிளம்புங்க, அப்புறம் நான் இங்க உங்க 2 பேர்த்த பார்த்தா பெரிய பிரச்சனை யாரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய லிஃப்ட்ல வச்சு இறக்கி விட்டுருவாங்க. லிஃப்ட்ல இறங்கும் போது நைலோடைய புடவை பாத்தீங்கன்னா கலஞ்சு அவுந்துருங்க. அதே சமயம் தடுமாறி நைலோ கீழே விழ போவா. பட்டுன்னு ஹீரோ நைலோட இடுப்பு பிடிச்சிருவாருங்க. அப்படியே லிஃப்ட் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்குது. ஹீரோவுடைய மனைவி ஒரு ஃப்ளோர்ல நின்னுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவுடைய மனைவி கண்ணு முன்னாடியே ஹீரோவும் நைலோவும் அப்படியே ஒரு ரொமான்டிக் போஸ்ல நின்னுட்டு இருக்கிறத பார்த்ததும் அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இப்ப ஹீரோவுடைய மனைவி கண் பார்வையில ஹீரோவும் நைலோவும் சீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோ நைலோட வீட்டுக்கு தான் போவாரு. நைலோ கண்டபடி திட்டுவாங்க. ஏன்டா ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா, இப்படிதான் பெருசு பண்ணி வைப்பியா அப்படிங்கும் போது, என்ன பண்ண சொல்ற, என் பொண்டாட்டிக்கு ஒரு கனவு இருக்குது, அந்த கனவுல மண்ணலி போட சொல்றியா, சரி பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தா அந்த பொண்ணை மினிஸ்டர் தூக்கிட்டு போய் சுட்டே கொன்றுவான், அதனால அந்த பொண்ணையும் காப்பாத்தணும், அதனாலதான் இப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. இப்ப ஹீரோடைய மனைவி நேரா அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக போவாங்க. அவங்க கண்ணால பார்த்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி கணவர் என்ன சீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோட மாமியார் சொல்லுவாங்க, உன் புருஷன் எக்ஸ்ட்ரா மேரிட்டியல் அஃபேர்ல இருந்துட்டு இருக்கானா, இது வந்து இல்லீகல், அதனால உனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. மாமனாருக்கு கோவம் வருது. கோர்ட்ல பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காத, இது உன்னோட பொண்ணோட வாழ்க்கை, கொஞ்சம் யோசிச்சு நிறுத்தி நிதானமா பிரச்சனையை சால்வ் பண்ணி வை அப்படின்னு சொல்ல, மாமியார் சொல்றாங்க, ஒன்னு பொண்ணு, நீ பார்த்த விஷயத்துக்கெல்லாம் எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது, நீ நார்மலா வீட்டுக்கு போ, உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துக்கோ, மறுபடியும் இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது அதை வந்து எவிடன்ஸா நீ போட்டோ எடுத்து வை, அதை வச்சு நான் உனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு மாமியார் சொல்லி அனுப்பி வைப்பாங்க. இப்ப ஹீரோடைய மனைவி வீட்டுக்குள்ள வரும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட ஷர்ட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது, இல்ல ஷர்ட் எல்லாம் கொஞ்சம் கரையா இருக்கு, அதனால தான் கிளீன் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும் போது, லிப்ஸ்டிக் கரையா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இல்ல ஆமா யாராச்சும் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மட்டெல்லாம் என் மேல பட்டுருச்சு, அதோட கரையை தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சமாளிக்கிறாரு. கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிச்சுட்டு உள்ள போயிடுறாங்க. ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது
அழகிய அசுரா பாட்டை போட்டு நம்ம ஹீரோவும் நைலோவும் ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி கனவு வருதுங்க. விருக்குன்னு கண் முழிச்சு எழுந்திருச்சிடுறாங்க. இங்க கட் பண்ணா இந்த ரவுடி பசங்களுக்கு போதுமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண மாட்டானுங்கன்னு பார்த்தா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. சல்சல் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு போனை போட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஹெல்ப் பண்ணு அப்படிங்கும் போது சரி நான் என்னோட பொண்டாட்டி கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில டீ எல்லாம் போட்டு கொண்டாந்து கொடுத்து மனைவி கிட்ட மறுபடியும் எனக்கு கான்பூர் போற வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மனைவி முறைக்கிறாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு கிளம்புறாருங்க. அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து போனை போட்டு அனிமல் ரெஸ்கியூ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் சரியா ரெடி பண்ணி வைக்கல போல. அதனால அந்த ரிப்போர்ட் சம்பந்தமா பேசுறதுக்காக நைலோக்கு போன் பண்ணா நைலோ வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு இருக்கேன் வெஜிடபிள் மார்க்கெட்ல இருக்கு அப்படிங்கும் போதே இவர் உடனடியாக அந்த வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போறாருங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஹீரோட மனைவியும் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அந்த ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக நைலோ நம்ம ஹீரோடைய கார்ல ஏறி உட்காருவாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோடைய மனைவி காருக்குள்ள இருந்து பாத்துட்டு இருப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க. அவங்க காருக்குள்ள போய் உட்காரும் போது வெஜிடபிள்ஸ் ஏதோ கீழே விழுந்துருச்சு போலங்க. அதை குனிஞ்சு எடுப்பாங்க பாருங்க. தூரத்துல இருந்து ஹீரோடைய மனைவி கண்களுக்கு அவங்க அந்த காருக்குள்ள ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி ப்ரோட்ரேட் ஆகும். வீடியோ எடுத்து வச்சுட்டு என் கூடயே இருந்துட்டு ரெண்டு பேருமே துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோட மனைவி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இந்த சல்சலும் பாத்தீங்கன்னா ஆண்டியோட பையன் பர்த்டே பார்ட்டிக்கு போறாங்க. வழக்கம் போலதான் ஆண்டி பாத்தீங்கன்னா இவங்களை பேசவே விடாம மாப்பிள மாப்பிள மாப்பிளன்னு சொல்லிட்டு பயங்கரமா புகழ்ந்து ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அந்த அடியாட்கள் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபங்க்ஷன்ல அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கிறது எல்லாம் போட்டோ எடுத்து மினிஸ்டர் கிட்ட கொடுக்கறதுக்காக போக மினிஸ்டர் பாத்தீங்கன்னா இந்த அடியாட்களை பயங்கரமா திட்டுவாருங்க. தண்ணியோட கேர்ள் ஃபிரெண்ட் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு உங்களை அனுப்பி வச்சா ஹோட்டல்ல ரூமை போட்டு போலீஸ் கிட்ட அரெஸ்ட் ஆயிட்டு இன்னும் என்னென்னலாம்டா பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஐயா நாங்க எவிடன்ஸ் உருவாக்குறதுக்காக தான் போன இடத்துல எக்கு தப்பா மாட்டிக்கிட்டங்கய்யா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. பாத்தீங்கன்னா தன்னோட அடியாட்கள் மூலமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத தண்ணி ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு தான் இருப்பான். இப்ப ஹீரோட மனைவி பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாங்க. சல்சலோட போட்டோ எடுத்துட்டு சல்சலோட அட்ரஸ் டீடைல் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக அப்ப அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் சொல்லுவாரு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் மோயோ அப்படின்ற ஒரு ரூம்ல இந்த பொண்ணை நான் கைது பண்ணேன். இந்த பொண்ணு கூட பிரஜபதி அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் கூட இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோட மனைவிக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. தன்னோட புருஷன் நைலோவோட தான் சுத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா போலீஸ் ஆபீசர் இந்த பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்றாரு அப்படின்னு சொல்லி குழப்பம் அடைகிறாங்க. உடனடியா ஹீரோடைய மனைவி அந்த மோயோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோட்டலுக்கு போய் அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணும் அப்படிங்கும் போது அவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு. இப்பதான் உன்னோட ஹோட்டலுக்கு ரைடு வந்துட்டு போனாங்க, இந்த ஹோட்டலை பத்தி நான் நியூஸ்ல போட்டு விடவா, நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு மிரட்ட உடனே அவன் சிசிடிவி ஃபுட்டேஜ் கொண்டாந்து கொடுக்குறான். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்த உடனே ஹீரோட மனைவிக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. போலீஸ்காரங்க ஹீரோ கையிலையும் இந்த சல்சலோட கையிலையும் பாத்தீங்கன்னா விலங்கு மாட்டி கூட்டிட்டு போவாங்க. தான் புருஷன் இவ்வளவு மோசமானவனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரே வைப்ல இருந்துகிட்டு இருப்பாரு. கான்பூர்ல இந்த ஆமைங்களை ஆராய்ச்சி பண்றதுக்காக போயிருந்தேன் இல்லையா, சோ அந்த மிஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. சோ இன்னைக்கு வந்து நான் ஜாலி மூட்ல இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மனைவிக்கு தான் தெரியுமே இவர் கான்பூர் போறேன்னு போய் சொல்லிட்டு பனாரஸ்ல சுத்திக்கிட்டு இருந்தாரு அப்படின்ட்டு எதையும் பெருசா வெளிக்காட்டிக்காம அமைதியா போய் படுத்துருவாங்க. இவர் திரும்ப திரும்ப போய் ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாருங்க. அங்க கட் பண்ணா இந்த மினிஸ்டரோட பையன் இருக்கான் இல்லையா, நான் ஒரு ஆளோட போட்டோ அனுப்புறேன் இவனை சும்மா ஓடாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோட கதையை முடிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அங்க கட் பண்ணா வழக்கம் போல ஆபீஸ்க்கு போவாரு. அங்க இருக்கக்கூடிய ரேஞ்சர்ஸ் கிட்ட எல்லாம் சப்போஸ் காட்டுக்குள்ள நம்ம ஆய்வு செய்யறதுக்காக போகும்போது நம்மள யாராவது மாட்டிக்கிட்டோம்னா ஒரு வித்தியாசமான சிக்னலை கொடுக்கணும். அந்த சிக்னலை கேட்டு உடனடியா அங்க எல்லாருமே வந்து ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாத்தணும் அப்படின்னு அந்த சிக்னலை பாத்தீங்கன்னா இவர் வாயிலேயே வாசிச்செல்லாம் காமிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம சல்சலோட ஆண்டி வந்துருவாங்க. மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சா போச்சான்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. மாப்பிள்ளையா உன்னோட மனைவியோட அம்மாவா அப்படின்ற மாதிரி கேட்க அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, இனிமேல் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்னு ஆண்டி சொல்றாங்க. கூட ஒர்க் பண்ற ரேஞ்சர்ஸ் எல்லாம் என்ன இந்த ஆண்டி பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இவர் சொல்லுவாரு அந்த ஆண்டிக்கு மென்டல், அதனாலதான் இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க ஆண்டி நாங்க ஒரு அபிஷியல் மீட்டிங்ல இருக்கிறோம், அப்புறம் வந்து உங்களை பாக்குறோம், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிடறாருங்க. இந்த ஆண்டிய ஹீரோட மாமியார் பாத்துறாங்க. போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தான் தெரிய வருது அந்த ஆண்டி ஹிந்து அப்படின்ட்டு. இவங்க பொண்ணு நைலோஃபர் முஸ்லீமா இருக்கும்போது இவங்க எப்படி ஹிந்துவா இருக்க முடியும், அப்ப இவங்களோட பொண்ணு பின்னாடி இவன் சுத்திக்கிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட மனைவிக்கு அவங்க அம்மா போனை போட்டு இந்த இன்ஃபர்மேஷனையும் சொல்லிடுறாங்க. உன்னுடைய புருஷன் பெரிய ஃப்ராடுக்காரனா இருக்கிறான் அப்படின்ட்டு. இந்த ஒரு சூழ்நிலையில மினிஸ்டரோட பையன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடியாட்களை வச்சு அரெஸ்ட் பண்ணி ஒரு குடோனுக்கு தூக்கிட்டு வந்துருவாருங்க. இந்த குடோன்ல இந்த சன்னி மிரட்டுறதுக்காக வரும்போது அட பாவி நீ தான் இதை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்க, உண்மையை சொல்ல போனா நான் உனக்கு உதவிதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த பிரச்சனை குழப்பங்கள் எல்லாத்தையுமே டீடைல்டா மினிஸ்டரோட பையன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண மினிஸ்டரோட பையன் சொல்றான் என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க எனக்கு உதவி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கட்டி பிடிச்சிக்கிறேன் ஒரு முத்தம் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கட்டி பிடிச்ச முத்தம் கொடுக்க இன்ஸ்பெக்டர் ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாருங்க. அவர் ஒளிஞ்சிருந்து போட்டோ எடுத்து வச்சுக்குவாரு. மினிஸ்டர் கிட்ட போயிட்டு உங்க பையனும் ஹீரோவும் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருவாருங்க. ஹீரோ யாருன்னு பார்த்தா வேற யாரு இந்த ஜேர்னலிஸ்டோட புருஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேர்னலிஸ்ட் அதாவது ஹீரோட மனைவியை கடத்திட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய மரத்துல கட்டி வச்சிருவாங்க. அதை தொடர்ந்து நம்ம ஹீரோவையும் சல்சலையும் கூட கடத்திட்டு வந்துருவாங்க. மினிஸ்டர் எதற்காக இவங்களை கடத்திட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை கட்டி மிரட்டுவாருங்க. அந்த போட்டோல நம்ம ஹீரோவும் மினிஸ்டரோட பையனும் கட்டி பிடிச்சு நின்னுக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்ததும் ஹீரோட மனைவிக்கு சம்மக்கம் வருது.
பொண்ணுங்க கூட தான் இவன் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்கான்னு பார்த்தா பையனையும் விட்டு வைக்காம எவ்வளவு மோசமானவனா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனைவி ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ சொல்லுவாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஆன்ட்டி சல்சலுக்கு ஃபோன் பண்ணி சல்சல் ஏதோ ஒரு ஆபத்துல இருக்காங்கன்ட்டு நைலோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தா அங்க ஹீரோவோட மாமனார் மாமியாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வர இவங்களையும் பாத்தீங்கன்னா இந்த மினிஸ்டர் கட்டி போட்டு வச்சிருவாருங்க. இவங்க கதையை முடிச்சு விட்டுறலாம், இவங்க எல்லாருமே என் பையனோட வாழ்க்கையில பயங்கரமா விளையாடி இருக்காங்க அப்படின்ட்டு. ஹீரோட மனைவி கிட்ட எல்லாத்தையும் புரிய வைக்கலாம்னு நினைச்சா எனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ நைலோவை பார்த்து இது என்ன லொகேஷன் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நைலோ லொகேஷனை சொல்றாங்க. இங்கதான் நம்ம ரேஞ்சர்ஸ் வந்து ஆய்வு மேற்கொண்டுட்டு இருக்காங்க, காட்டுக்குள்ளதான் நம்ம ரேஞ்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஆபத்துல இருக்கிறதுக்காக ஒரு சிக்னல் கொடுப்பார் இல்லையா, அந்த சிக்னலை கொடுத்த உடனே காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ரேஞ்சர்ஸ் எல்லாம் வெளியில வந்துருவாங்க. துப்பாக்கியை காட்டி மினிஸ்டரையும் மினிஸ்டரோட ஆட்களையும் மிரட்ட அவங்க அவங்களுடைய கன்ஸ் எல்லாம் கீழே போட்டு சரண்டர் ஆகிற மாதிரி நிப்பாங்க. அதுல ஒரு ரவுடி பைய பாத்தீங்கன்னா ஹீரோ மேல கன்னை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிருவான். கிட்ட வந்தீங்கன்னா இவனை சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சில அதிரி புதிரி சம்பவங்கள்லாம் நடந்து கன்னு ட்ரிகர் ஆகி ட்ரிகர் ஆன புல்லட் பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய ஒரு தேன் கூட்டுல போய் பட்டுருங்க. தேன் பூச்சிங்கெல்லாம் இந்த இடத்த சுத்தி போட ஆரம்பிச்சிரும். ஆளுக்கு அந்த இடத்துல இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் சல்சலும் ஒரு வண்டியிலையும் ஹீரோவோடைய மனைவியும் நைலோவும் ஒரு வண்டியிலையும் வந்துகிட்டு இருப்பாங்க. அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட். ஆக்சுவலா அந்த வழியா வந்த நரி ஒண்ணு இவங்க வண்டியில ஏறிடுங்க. இப்ப இவங்க எங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏர்போர்ட்டுக்கு. ஆக்சுவலா மினிஸ்டரோட பையன் எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சு ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க போய் சல்சல ஒப்படைச்சிட்டா இவங்க ரெண்டு பேரும் பறந்துருவாங்க. வர வழியிலேயே நைலோ பாத்தீங்கன்னா ஹீரோட மனைவி கிட்ட எல்லா டீடைல்ஸையும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அப்பதான் ஹீரோட மனைவிக்கும் உண்மை என்னன்னே தெரிய வரும். ஆனா இப்போ ஹீரோவும் சல்சலும் வந்துட்டு இருக்கிற வண்டியில நரி இருக்குதுங்க. கொஞ்சம் விட்டா அது இவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணி சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா இவங்க வண்டியை ஒட்டி வராங்க. நைலோ கிட்ட ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. அந்த இன்ஜெக்ஷனை தூக்கி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க நம்ம ஹீரோ பட்டுன்னு அந்த நரிக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுருவாரு. அது அங்கேயே வாங்கிரும். எந்த ப்ராப்ளமும் இல்ல, சேஃபா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிருவாங்க. ஏர்போர்ட்டுக்கு போனா அந்த இடத்துல இந்த மினிஸ்டர் வந்து வழிமறைப்பாருங்க. அவருதான் இவங்க காதலுக்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டான்ட்டாரு. கேஸ்ட காரணமா வச்சு பிரிக்கலான்னு இருந்தாரு. விட்டா கொலை பண்ற லெவல்ல கோவத்துல இருந்தாரு. இப்ப நம்ம ஹீரோவும் மொத்த குடும்பமும் பாத்தீங்கன்னா அந்த காதல் ஜோடிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மினிஸ்டர்னால எதுவுமே பண்ண முடியல. இதை மீறியும் நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட மனைவி உங்களை பத்தின டேட்டாஸ் எல்லாத்தையுமே நியூஸ்ல போட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோடைய மனைவியும் ஹீரோக்கு சப்போர்ட்டா வந்து நிப்பாங்க. நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு டீல், ஒன்னு இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, அப்படி இல்லனா உங்களோட அரசியல் கெரியரே காலி ஆயிரும், ரெண்டுல உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க அப்படிங்கும் போது மினிஸ்டர் பாத்தீங்கன்னா அவரோட அரசியல் வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கையை கொடுத்து அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிடுவாருங்க. அப்ப சல்சல் பாத்தீங்கன்னா ஹீரோட மனைவி கிட்ட உனக்கு தெரியாம நான் நிறைய வாட்டி உன்னோட கணவனை ஹக் பண்ணிட்டேன், இந்த வாட்டி தேங்க்ஸ் சொல்றதுக்காக ஒரே ஒரு வாட்டி ஹக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணி முழு மனதோட தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அதே சமயம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேருவாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோட மனைவி ஒன்னு சேருவாங்க. இதை பார்த்து நைலோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க இந்த ஆண்டி பாத்தீங்கன்னா என் மாப்பிளன்னு அடிச்சு பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு வருவாங்க. அப்ப இந்த மினிஸ்டர் சொல்லுவாரு, இவரு உன் மாப்பிள இல்லமா, அவன் தாமா உன் மாப்பிள, அவனை போய் பாருமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதோட இந்த படம் முடியும். இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.